சரிங்க பாருங்க, பகுதி 2ல் B10 ஒரு கேள்வி வந்திருக்குது, 5 கேள்வி. முதலாவது அடர்த்தி என்றால் என்னென்ற ஒரு கேள்வி வந்தது. பதார்த்தங்களின் தூய்மை பற்றி ஒரு கேள்வி. ஆய்வு கூடத்தில் மஞ்சள் நிற திண்ம மூலகம் என்னென்று கேட்டிருக்கு. திரவநிலை அனுலோக மூலகம் என்னென்று கேட்டிருக்கு. ஆய்வு கூட அமிலங்கள் என்று ஒரு கேள்வி வந்திருக்கு. சரியா? ரைட். இப்போ இதில் வந்து அடர்த்தி என்றது பாருங்க, நல்லா பாருங்க. அடர்த்தி என்பது திணிவு கீழ் கனவளவு. சரியா? அடர்த்தி என்பது திணிவின் கீழ் கனவளவு என்று சொன்னால் ஓரளவு கனவளவுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள்ற திணிவத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அடர்த்தி என்று சொல்றோம். சரியா? ஓரளவு கனவளவுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள்ற திணிவுக்கு என்ன பேரு? அடர்த்தி. நான் கொஞ்சம் கொடுங்க. ஓரளவு கனவளவு உள்ள பதார்த்தத்தின் திணிவு அடர்த்தி எனப்படும். அடர்த்திக்கு அழகு திணிவண்டா கிலோகிராம், கனவளவண்டா மீட்டர் கணம். அப்போ கிலோகிராம் மீட்டர் -3, கிலோகிராம் மீட்டர் -3 என்றது அதுக்கு அடர்த்தியின் அழகாக வரும். சரியா? 2வது கேள்வி, பதார்த்தங்களின் தூய்மை அறிவதற்கு என்ன இயல்பை பார்க்கணும்னு கேட்குறாங்க. பதார்த்தங்களின் தூய்மையை அறிவதற்கு ஒன்று அடர்த்தியை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ரப்பர் தோட்டத்தில் வந்து ரப்பர் பால் எடுக்கிறதுக்கு இந்த பால் வந்து தூய்மையானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரப்பர் பால்ற அடர்த்தி அளக்கிறதுக்கு மெட்ரோலக் மீட்டர்ன்னு சொல்லி ஒரு நீரமானி இருக்குது. அந்த நீரமானியால் ரப்பர் பால் அடர்த்தியை கண்டுபிடிப்பாங்க, அதில் தூய்மையை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி கடல் நீர் இருக்கு. சரியா? நம்ம சாதாரண நீருக்கு ஹைட்ரோமீட்டர், அதுதான் நீரமானி. அப்படி ஒவ்வொரு திரவத்துக்கும் அடர்த்தி அளக்கிறதுக்கு நீரமானி இருக்கு. அது அதில் தூய்மையை தரும். 2வது ஒன்று அடர்த்தி தூய்மையை தரும். 2வது அப்பதார்த்தத்தின் உருகு நிலை அல்லது கொதி நிலையை வச்சுக்கொண்டு நாங்கள் தூய்மையை அறியலாம். உருகு நிலை அல்லது கொதி நிலையை வச்சுக்கொண்டு நாங்கள் தூய்மையை அறியலாம். சரியா? 3வது கேள்விக்கு வருவோம். 3வது கேள்வி, ஆய்வு கூட மஞ்சள் நிற திண்ம மூலகம். ஆய்வுடத்தில் இருக்கிற மஞ்சள் நிறத்தில் காணப்படுற திண்ம மூலகம் வந்து கந்தகம். கந்தகத்தில் குறியே சல்வர்ன்னு சொல்றது. கந்தகம் வந்து மஞ்சள் நொறுங்கக்கூடியது. சரியா? அதாவது நம்மளோட சன்லைட் துண்டு மேலே இருக்குது. அந்த உடுப்பு கலர் சன்லைட் துண்டு சவக்காலம் இருக்கு, அது போல இருக்கு. ரைட், அதுவும் ஈஸி. அடுத்த பாருங்க, திரவ நிலையில் உள்ள அல்லுலோக மூலகம் யாரு? இரசம். இரசத்தில் குறியீடு என்ன? Hg, ஹைட்ரோஹைட்ரம்னு சொல்ற Hg. இரசம் வந்து திரவ நிலையில் காணப்படும் அல்லுலோக மூலகம். என்ன? நான் உலோக மூலகத்தில் எழுதினேன். அல்லுலோக மூலகம், உலோக மூலகம் தான் இரசம். அப்போ அல்லுலோக மூலகம் திரவ நிலையில் காணப்படுற அல்லுலோகம் புரோமின். திரவ நிலையில் காணப்படுற அல்லுலோக மூலகம் புரோமின்னு சொல்ற. புரோமின். சரியா? திரவ நிலையில் காணப்படுற அல்லுலோக மூலம் புரோமின். அடுத்தது, இது திரவ நிலையில் காணப்படுற உலோக மூலகம் இரசம். ரைட். அடுத்த 5வது, ஆய்வு கூடங்களில் காணப்படும் அமிலங்கள் என்று கேட்கப்பட்டது. சரியா? ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் அமிலங்கள் என்று கேட்கப்பட்டிருக்குது. என்ன அமிலம் இருக்கு? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, சல்பூரிக் அமிலம் H2SO4, நைட்ரிக் அமிலம் HNO3. இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது வந்து சல்பூரிக் அமிலம். இது வந்து நைட்ரிக் அமிலம். கொஞ்சம் விலை கூட நைட்ரிக் அமிலம். அரசு அமிலம் சொல்லுவாங்க, விலை கூட. சல்பூரிக் அமிலம் வந்து வாகன பேட்டரியில் இருக்கிறது, மோட்டர் சைக்கிள் கார் பேட்டரி வழியே இருக்கிறது சல்பூரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து இதுவும் வந்து நம்மளோட உடம்புலையும் இருக்குது, இறப்பையிலையும் சுரக்கிற அமிலம் தான் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சரியா? இதெல்லாம் மண் அமிலங்களாக ஆய்வுடத்தில் இருக்கு. இதெல்லாம் வந்து மிக கவனமாக பயன்படுத்த வேணும். மண் அமிலங்கள் இது ஆய்வுடத்தில் இருக்கிறது. நாங்கள் கையால் தொட்டோம்னு சொன்னால் கையெறிஞ்சு போயிடும். சரியான தாக்கம் கூடியது.
சரி ரைட். அப்போ மற்றும் ஒரு 5 கேள்வி பார்ப்போம்.